ஹலோ எக்ஸ்ப்ளோரர்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாதாரண மலை அல்ல, சித்தர்களின் ரகசியமும் மருத்துவமும் ஞானமும் நிறைந்த ஒரு அற்புத மலை. தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் மூன்றாம் படை வீடான பழனி. உலகிற்கே ஞானம் உணர்த்தும் வகையில் ஞானப்பழம் கிடைக்காத கோபத்தில் முருகப்பெருமான் சகலமும் துறந்து ஆண்டிக்கோலம் பூண்டு நின்ற இடம் பழனி ஆகும். சிவனும் பார்வதியும் வந்து பழமே நீதானப்பா, அதாவது பழம் நீ என்று முருகனை சமாதானப்படுத்தியதால் இந்த இடத்திற்கு பழனி என்று பெயர் வந்தது. பழனி மலையின் முழுமையான ஸ்தல வரலாற்றை பற்றி காணலாம். கோவிலின் பெயர் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில். இதனை பழனி முருகன் கோவில் என்றும் அழைக்கின்றனர். அமைவிடம் பழனி மதுரையிலிருந்து சுமார் 115 கிலோமீட்டர் தொலைவிலும், கோயம்புத்தூரில் இருந்து சுமார் 105 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. கோவில் திறக்கும் நேரம் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. திருவிழா நாட்கள், அதாவது தைப்பூசம், பங்குனி உத்திரம் போன்ற விசேஷ நாட்களில் அதிகாலை 4:30 மணிக்கே நடை திறக்கப்படும். ஸ்தல தீர்த்தம் சண்முக நதி. பழனி மலையை சுற்றி ஓடும் புண்ணிய நதி சண்முக நதி ஆகும். இடும்பன் குளம் மலை அடிவாரத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க குளம் இந்த இடும்பன் குளம் ஆகும். ஸ்தல விருட்சம் நெல்லி மரம் மற்றும் கடம்ப மரம். மலை அடிவாரத்தில் உள்ள திரு ஆவினன்குடி கோவிலின் முக்கிய ஸ்தல விருட்சமாக நெல்லி மரம் வழிபடப்படுகிறது. கோவில் சிறப்பம்சங்கள். நவபாஷான சிலை. பழனி முருகனின் மூலவர் சிலை கல்லாலோ உலோகத்தாலோ செய்யப்பட்டது அல்ல. சித்தர்களின் தலைவரான மாமுனிவர் போகர் 9 வகையான மூலிகைகளை, அதாவது நவபாஷானம் ஒன்றிணைத்து உறைய வைத்து உருவாக்கிய உலக அதிசய சிலை இது. மூலவர் மீது பட்டு வரும் அபிஷேக பொருட்களுக்கு எப்பேற்பட்ட கொடிய நோய்களையும் தீர்க்கும் அபாரமான மருத்துவ குணம் உண்டு. பஞ்சாமிர்தம் உலக புகழ் பெற்ற புவிசார் குறியீடு பெற்ற சுவையான பழனி பஞ்சாமிர்தம் இங்குள்ள மிக முக்கிய பிரசாதம் ஆகும். மலை ஏறும் வசதி. 690 படிகள் ஏறி செல்வது மட்டுமின்றி முதியவர்கள் மற்றும் குழந்தைகளுக்காக ரோப்கார் மூலம் மலையை அடையும் வசதியும் இங்கு உள்ளது. மூன்றாம் படை வீடு. நக்கீரரால் பாடப்பெற்ற முருகனின் அழுப்படை வீடுகளில் இது 3ஆம் படை வீடு ஆகும். சன்னதிகள். ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி சன்னதி. கையில் தண்டத்துடன், மொட்டை தலையுடன், ஆண்டி கோலத்தில் சிரித்த முகத்துடன் அருள் பாலிப்பவர். போகர் சன்னதி. மூலவர் சன்னதிக்கு தென்மேற்கு திசையில் போகர் சித்தர் தவம் செய்த சன்னதி உள்ளது. இங்கிருந்து கருவறைக்கு செல்ல ஒரு ரகசிய சுரங்கப்பாதை இருப்பதாக கூறப்படுகிறது. இடும்பன் சன்னதி மலைக்கு செல்லும் வழியில் நடுவே உள்ளது. திரு ஆவினன்குடி கோவில் மலை அடிவாரத்தில் உள்ள மிகவும் பழமையான கோவில். கோவில் வரலாறு. ஞானப்பழ கதை. நாரதர் கொண்டு வந்த ஞானப்பழம் யாருக்கு என்ற போட்டியில் உலகை முதலில் சுற்றி வருபவர்க்கு பழம் என சிவபெருமான் அறிவித்தார். மயில் வாகனத்தில் முருகன் உலகை சுற்றி வருவதற்குள் விநாயகர் தாய் தந்தையே உலகம் என வலம் வந்து பழத்தை வென்றார். இதனால் கோபமடைந்த முருகன் தனது அரச போகங்களை துறந்து கோவணத்துடன் பழனி மலையில் வந்து நின்றார். காவடி உருவான கதை.
அகத்திய முனிவரின் உத்தரவுப்படி சிவகிரி மற்றும் சக்திகிரி என்ற இரு மலைகளை இடும்பன் என்ற அசுரன் ஒரு தராசு போல, அதாவது காவடி போல கட்டி தூக்கி வந்தான். வழியில் பழனியில் தங்கிவிட்டு மீண்டும் தூக்க முயன்ற போது சிவகிரி மலையை அவனால் தூக்க முடியவில்லை. அங்கு சிறுவனாக நின்ற முருகனுக்கும் இடும்பனுக்கும் சண்டை நடந்தது. இறுதியில் முருகனின் ஆளுமையை உணர்ந்து அருளை பெற்ற இடும்பன் தனக்கு அருளியது போல் காவடி தூக்கி வரும் பக்தர்களுக்கும் அருள வேண்டும் என வரம் கேட்டான். அதுவே பழனியில் காவடி பழக்கத்தின் தொடக்கமானது. வழிபாடு. தீராத நோய்கள் தீர நவ பாஷாண சிலைக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பால், பஞ்சாமிர்தம், விபூதி போன்ற பிரசாதங்களை உண்டால் தீராத நோய்களும் குணமாகும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகும். அகந்தை அழிய ஞானம் பெறவும் மனதில் உள்ள கோபம் மற்றும் அகந்தை நீங்கவும் இங்கு வந்து வேண்டிக் கொள்கிறார்கள். நேர்த்திக்கடன், தலைமுடி காணிக்கை செலுத்துதல், அலகு குத்துதல் மற்றும் தைப்பூசம், பங்குனி உத்திர விழாக்களின் போது லட்சக்கணக்கான மக்கள் பாத யாத்திரையாகவும் காவடி எடுத்தும் பால்குடம் ஏந்தியும் இங்கு வந்து முருகனை வழிபடுகிறார்கள். முருகனை வழிபடும் முறை. பழனிக்கு செல்லும் பக்தர்கள் முறையாக எப்படி வழிபட வேண்டும் என்று ஒரு ஐதீகம் உள்ளது. முதலில் சண்முக நதி அல்லது இடும்பன் குளத்தில் நீராட வேண்டும். திரு ஆவினன்குடி வழிபாடு. மலை அடிவாரத்தில் உள்ள திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமியை முதலில் வணங்க வேண்டும். இதுவே உண்மையான மூன்றாம் படை வீடு. இடும்பன் வழிபாடு. படிகள் ஏறும் வழியில் பாதியில் உள்ள இடும்பன் சன்னதியில் வழிபட்டு அவரிடம் அனுமதி பெற்ற பிறகு மலை உச்சிக்கு செல்ல வேண்டும். மூலவர் தரிசனம். மலை உச்சிக்கு சென்று கருவறையில் உள்ள தண்டாயுத பாணியை ஓம் சரவண பவ மற்றும் அரோகரா என முழக்கமிட்டு மனமுருகி தரிசிக்க வேண்டும். போகர் சன்னதி. மூலவரை தரிசித்த பின் வெளியே வரும் வழியில் தவறாமல் போகர் சன்னதிக்கு சென்று அந்த மாமுனிவரை வணங்கி ஆசி பெறுவது வழிபாட்டை முழுமையாக்கும். ஆன்மீகமும் மருத்துவமும் சித்தர்களின் ரகசியமும் கலந்த பழனி தண்டாயுதபாணி சுவாமியின் கோவில் வரலாற்று பயணம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறோம். அடுத்த முறை பழனிக்கு செல்லும் போது இந்த முறைப்படி வழிபட்டு முருகனின் முழு அருளை பெறுங்கள். The கோவில் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. Thank you for watching this video. Stay tuned and subscribe this channel for more Dheera videos and travel vlogs. Bye.